பொய்ய பேசலாம், பொய்யிலே ஊறி பேசக்கூடாது. அதாவது இவங்க எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மம் அப்படின்னா வேற யார் தாவேகா தான். நேற்று ஒரு ஆக்சிடென்ட்டு தாவேகா கூட்டத்தில் வண்டி ரிவர்ஸில் தான் வந்திருக்குன்னு ஒட்டுமொத்த ஆளுங்களையும் நம்ப வைக்கிறாங்க. ரொம்ப காமனாக அந்த வீடியோ இப்போ நான் சைடில் ப்ளே பண்ணிக்கிட்டே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே இந்த வீடியோவில் இருக்க எந்த ஆப்ஜெக்டையும் பார்க்காதீங்க. அங்கே ஒரே ஒரு பஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை மட்டும் பாருங்கள். அந்த பஸ்ஸு ரிவர்ஸில் போகிற மாதிரியே இருக்கும். அந்த பஸ் ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. அது வந்து ஒரு பேருந்து நிறுத்தம். அந்த பேருந்து நிறுத்தத்துக்காக அந்த வழியாக வர பேருந்து நிறுத்தத்துக்காக அங்கே மட்டும் கொஞ்சோண்டு சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வார்த்தை எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு காட்டுறேன். அந்த பேருந்து நிற்கிது. அதே சர்வீஸ் ரோடோட எண்டில், அந்த சர்வீஸ் ரோடோட எண்டில் ஒரு போலீஸ் வேனு பொலேரோ நிற்கிது. நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த வண்டி அந்த கேமராவையும் கவனிங்க. இப்போ இன்னொரு ஸ்பாட்டும் காட்டுறேன். அது சர்வீஸ் ரோடு தான்றதுக்கு ப்ரூஃபு. அந்த வண்டி இடித்ததுக்கு அப்புறமா கேமரா நல்லா லாங்கில் வரும்போது அந்த சர்வீஸ் ரோடு முடிகிற அந்த ஒயிட் கார்னர் அந்த லைன் தெரியும். அந்த லைன் தெரியும். நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா புழுதியில் இருந்தால் ரிவர்ஸ் வருவான், புழுதியில் இருந்தால் ரிவர்ஸ் வருவான். சர்வீஸ் ரோடு முடிகிற இடத்துல அந்த காரை அழகாக நிறுத்தி வச்சுருக்கிறத இந்த வீடியோவோட ப்ரூஃபில் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா, அந்த 2 பேர் வந்து ஒரு ஆட்டோவை சேஸ் பண்ணுறான். அதுவும் லெஃப்ட் சைடு சேஸ் பண்ணுறான். ஆட்டோவை சேஸ் பண்ணுறான். எதுக்காகனா தளபதியை கிட்ட போய் பார்க்கணும், விஜயை கிட்ட போய் பார்க்கணுங்கிறதுக்காக ஆட்டோவை லெஃப்ட் சைடில் சேஸ் பண்ணுறான். சேஸ் பண்ணிட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டே வரான். பின்னாடி பார்க்கும் அவன் லெஃப்ட் சைடு ஏறினதே தப்பு. ஓவர்டேக்னா ரைட் சைடில் தான் நம்ம ரோடு படி ஏறணும். ஆனால் அவன் லெஃப்ட் சைடு ஏறுறான். அதுவும் ப்ரூஃப் இருக்குது, அதிலே பார்க்கலாம். ஹெல்மெட் 2 பேரும் ஹெல்மெட் போடலை. அப்போ அந்த வண்டி ஏறி அவன் பின்னாடி பார்த்துக்கிட்டே வந்தவன் பொலேரோவில் ஓங்கி மோதுறான். அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரோல் பண்ணி திருப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. மோதின வேகத்தில் 4-5 பைக்கு கீழே விழுகுது. அவனுக்கு பலத்த அடிபடுது. அவன் அப்புறம் கீழே விழுகிறான். இது எல்லாமே விஜய்க்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துக்கும் அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஊர் அரசியல்வாதிகள் விஜயபாஸ்கர் ஆகட்டும், இல்லை எஸ்பி வேலுமணி ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் ஆகட்டும், பைபாஸில் போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, தேவையான உதவி கொடுத்து ஆம்புலன்ஸ் வர வச்சு, இல்லைன்னா அவருடைய கார்லேயே ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு இரக்கமற்ற ஒரு மோசமான மிருக ஜென்மம் தான் விஜய். ஏன்னா அப்படியே அவர் 100 மீட்டர் தான் நடக்குது. தளபதி நம்மளை பார்க்க வந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். தளபதி அப்படியே வண்டியை ஓரமாக நிறுத்துங்க, தான் பாறேன் அப்படி போய் பார்க்கலாம். ஆனால் பார்க்கவே இல்லை, போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு ஆளுக்கு மூளையில் அடி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். 48 மணி நேரம் அப்சர்வேஷன் வச்சதுக்கப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. பின்னாடி இருந்த பையனுக்கு முதுகெலும்பு உடஞ்சிருக்கு. அவன் லைஃப்பில் எவ்வளோ சின்ன பையன், இந்த சின்ன வயசில் முதுகெலும்பு உடஞ்சதுன்னா அவன் லைஃப் என்ன ஆகும், என்ன பண்ணுவானே தெரியல. ஈவன் இப்போ எனக்கு எலும்பு உடஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ஜிவுன்னு இருக்குது. அவன் முதுகெலும்பே உடஞ்சிருக்குன்னா நினச்சாலே எனக்குலாம் உடம்பு கூசுது. ஐயோ பாவமாக இருக்குது. அவங்க அப்பாவோட வேதனையும் வலியும் ராத்திரி முழுக்க கேட்க முடியலை. 41 பேர் செத்தவும் போதே வரலைங்க, இதுக்காங்க வரப்போகிறேன். எல்லாம் போச்சுங்க. அப்படியே ஏண்டா மனசாட்சி இல்லாத மிருக நாய்ங்களான்ற மாதிரி கோவம் வருது. ஆனால் பேச முடியாதே. ஒன்றும் இல்லை, பாரிஸ் கார்னரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை. ராஜ்மோகன் ஆதி வருஷம் சார் அடி வாங்கினது ஏன் பையன் சார், அடி வாங்கினது ஏன் கட்சிக்காரன் சார் துடிச்சாங்க. என்ன துடிப்புடா நடிப்புடா சாமி பொறுக்கிங்களா எப்பா. ஒருத்தன் சாக கிடக்குறான். அதே மேடையில் ஆங்கரிங் பண்ண நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இன்னும் போய் பார்க்கல. அதே மேடையில் நின்ன செங்கோட்டையனோ இல்லை ஆதவர்ஜுனாவோ இல்லை விஜயோ எவனும் போய் பார்க்கல. தாவேகா நிர்வாகிகள் எல்லாருக்குமே நான் உங்கள்கிட்ட ஒன்று ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நீங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க, போடாதீங்க. விஜய் ஃபோட்டோ டிபியில் வைக்காதீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்கள் ஓட்டு கூட போடுங்கடா, தாவேகா கூட ஓட்டு போடுங்கடா, எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் தயவுசெய்து அவன் கூட்டத்துக்கு போகாதீங்கடா. அவன் கூட்டத்துக்கு போய் உயிரை விடாதீங்க. அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு மரண பீதியிலே இருக்கும். பெற்றவங்களாம் தயவுசெய்து விஜய் கூட்டம் நடக்குதா, உன் வீட்டிலேருந்து யாரையாவது அனுப்புறீங்களா, நல்ல தெளிவாக கேட்டு அனுப்புங்க. டே போகாத, போனால் ஒழுக்கமாக ஒரே இடத்துல நின்றுட்டு வா அப்படின்னு அனுப்புங்க. ஒரு பொண்ணு நேற்று அந்த ஸ்டாம்பேட் நடத்தக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு சேத்துல சிக்கி சின்னாபின்னமாயி எந்திரிச்சு வெளியே வருது. பார்க்கவே பாவமாக இருக்குது. அந்த பொண்ணோட அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அது எப்படி இருக்கும். என் பொண்ணை இப்படி கூட நான் ட்ரீட் பண்ணதுலையே, இப்படி மிருகத்தனமாக தள்ளி விட்டு ஓடுறானுங்களே, அப்படிதான் இருக்கும். ஒரு கட்டுப்பாடு இல்லாது நிர்வாகிகள் கூட்டம்னா நிர்வாகிகள் தானே வரணும். எல்லாரும் வராங்கன்னா உன் பேச்சை எவனும் கேட்க மாட்டான்னு தானே அர்த்தம். அவங்கள குறை சொல்ல முடியாது, தலைமையை தான் குறை சொல்லணும்.
அப்பாவியான்னு அவங்கள சொல்லவே முடியாது. அப்படிதான் இவங்க தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒருத்தன் பச்சை கொலையை ஏற்றிட்டு வண்டி மேலே ஏறி நின்றுறாங்க. பதறுது எனக்கெல்லாம். அந்த குழந்தை என்ன ஆகும், தலை நின்றுச்சா கீழே கொடுத்துடலாம் அந்த தலைக்கு குழந்தைக்கு தூக்கிட்டு ஆட்டுறான். இன்னொரு பைத்தியக்காரன் சங்க பிடிச்சி சாகுறாங்கிறான். அப்படியே பதறுது. என்னடா 2 இடத்துல ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட 6 பேர் அடி, மரண அடிபட்டிருக்கு. நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு. இவங்க கூட்டம் அடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான். எனக்கு அப்படி பயமாகுது. ஒரு சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாதவன் நசன்னு மேடையில் ஏறி பேசி தொலைஞ்சிட்டு நாசமாக போனவன் இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கை குடியை கெடுக்க போகிறாங்களோ தெரியல. அப்படி இருக்குங்க கூட்டம் ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும்போதெல்லாம். நீங்கள் தயவு செய்து தாவேக்காக ஓட்டு கூட போடுங்கடா, பிரச்சனையே இல்லைடா. ஆனால் ஒருபோதும் அந்த கூட்டத்துக்கு போயிடாதீங்க. போனால் ஒழுக்கமாக போயிட்டு வாங்க. அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படியே காலையில் எந்திரிச்சோன்னே இந்த செய்தியை பார்க்குறேன். அந்த பையன் பொழைச்சிக்கணும்னு அந்த உணர்வு அடிப்படை கூட இவங்க கட்சிக்காரங்கிட்ட இல்லையே அப்படிங்கிற வேதனை இன்னும் அதிகமாக இருக்குது. ஒருத்தம் கூட அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கிறது, அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக நிற்கிறது எதுவுமே இல்லை. இவங்க ஒரு மிருகத்தோட மோசமான ஜென்மம், மிருகத்தை விட மோசமான ஜென்மம். பேருக்கு தான் மாற்று தூய சக்தி அந்த இதெல்லாம் வருது. ஆனால் அவ்வளோ கொடூரமான ஒரு பிறவிகளாக தான் இவனுங்க இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு சாட்சி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த வண்டி கார் ரிவர்ஸில் எடுக்கலைங்கிறத வச்சுக்கோ, அது கூட வைங்க. அந்த நேரத்தில் அவன் ட்ரிபிள்ஸில் அவன் எப்படி அந்த இடத்துல போகலாம்? எஸ்ஓபிலாம் இருக்குல்ல, கட்சியும் விதிமுறை போட்டிருக்கல, விஜய் கார் பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, எப்படி நீ போகலாமா? அது தப்பு இல்லை. தற்செயலாக நடந்த விபத்து, இன்னைக்கு யாருக்கு லாபம், விஜய்க்கா உனக்கா அப்படின்ற கேள்வி எல்லாமே நமக்குள்ளேயே வரணும். அந்த கேள்வியோட நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு எப்படி போகணும்னு உங்களை நீங்களே சுய விமர்சனம் செய்து கொண்டு நீங்கள் கூட்டத்துக்கு போங்க. சரி, நம்ம கம் டு விஜயோடைய வாக்குறுதிகள். இந்த வளவலன்னு அவர் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க, வாக்குறுதிகள் வருவோம். நீட்டுக்கு நீ என்ன செஞ்சீங்க? நான் ஆஹா 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 என்ன நடிப்பு. நம்ம என்ன கேட்குறோன்னா, நீட்டுக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய முழு முயற்சியும் போட்டிருக்கு. இந்த விஜய் சொல்ற மாதிரி எதுவுமே செய்யலன்னு நான் பட்டியல் போட்டு சொல்றேன். அதிமுக ஆட்சியில நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அதிமுக சட்டமன்றத்திலே ஒழிச்சு வச்சுக்கிச்சு. அதை ஆளுநருக்கு அனுப்பல. திமுக அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா 2-3 தடவை நினைக்கிறேன் ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநர் திருப்பி அனுப்புறாரு, மறுபடியும் திருப்பி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் திரும்ப அங்க மேலிடத்துக்கு அனுப்பவே இல்லை. அவர் ஒரு போஸ்ட்மேன், ஆனா அவர் அனுப்பவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணி அந்த கோப்புகள் எல்லாமே திரௌபதி முர்மு போகுது. இங்கே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் மசோதா ராஜ்நாத் சிங் போகுது, அதுக்கப்புறம் திரௌபதி முர்மு போகுது. அது மட்டோட திமுக நிறுத்தலை. உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதோட திமுக நிறுத்தலை. என்ன செய்யறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுடைய நிலை என்ன ஆகும், இது என்னைக்கு தீர்ப்பு வரும்னு தெரியாது, அதுக்குள்ள நம்மளுடைய மாணவர்களை நம்ம இழக்கக்கூடாது, அதனால அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் கோச்சிங் சென்டர் வச்சு இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நீ நீட்டை எதிர்க்கட யார்டா எதிர்க்கணும்? அதை கொண்டு வந்த அந்த நாயங்களை தான் எதிர்க்கணும். அவன் கொண்டு வந்துட்டான், நீ ஏன் தடுக்கலன்னு எதிர்க்கிறீங்க? என்ன லாஜிக் இது? அவன் கொண்டு வந்துட்டான், நீ ஏன் தடுக்கலன்னு எதிர்க்கிறீங்க? இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமா இல்லை, பொறுக்கித்தனமா இல்லை? அந்த வேலையை தான் விஜய் பார்க்குறாரு. அடுத்து காவேரி இஷ்யூ. காவேரி இஷ்யூவில் ஏன் நிலைப்பாடு என்னன்னு எல்லாரும் மக்கள் கேட்பாங்களே. காவேரி இஷ்யூவில் திமுக தீர்வே காண்பிச்சுரா, துரோகம் பண்ணுது பாஜக. அதில் என்ன பண்ணுச்சு காவேரி இஷ்யூவில்? உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஃபைட் பண்ணி காவேரி விவகாரத்தில் தனி வாரியம் அமைக்கணும்னு போராடி தீர்ப்பு வாங்குது. ஆனால் அதை பாஜக புரட்டி பார்த்துட்டு எங்களுக்கு இது புரியலை, அதனால இதை நாங்கள் ஆணையமாக வைக்கிறோம் அப்படின்னு ஆணையமாக அமைக்குது. வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாரியம்னா 2 மாநிலத்துக்கும் பொதுவான ஒன்றிய அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, 2 மாநிலத்துக்கும் உரிமை தண்ணீர் கிடைக்கும், யாருக்கும் எந்த நட்டமும் கிடையாது. ஆணையம்னா முழுக்க கர்நாடகா அரசுக்கே அதிகாரம் போயிடும். இதை செஞ்சது பாஜக. நீ பாஜக தானடா கேட்கணும். அடுத்து மேல்மாவட்ட திட்டத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? மேல்மாவட்ட திட்டத்தில் இங்கே போராட்டம் நடத்தப்படுதுன்னா உடனே அரசாங்கம் அந்த போராட்டக்காரர்களுக்கு செவி சாய்த்து அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த திட்டத்தை நிறுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விவசாய நிலத்தை கை வைக்க மாட்டோம், எந்த விவசாயிகளுடைய அனுமதியும் இல்லாமல் அவர்களை வற்புறுத்தியோ அவர்களை துன்புறுத்தியோ அவர்களுக்கே தெரியாமலோ அந்த நிலத்தை நாங்கள் கைப்பற்ற மாட்டோம் அப்படிங்கிறது திமுகவோட ஸ்டாண்டு. வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. போராடினாங்க, ஒரு ஜனநாயக தன்மையில் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. புல்டோசர் ஆட்சி மாதிரி போய் நிலத்தை கைப்பற்றினாங்களா? இல்லையே. இதை நம்ம
பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும். 500 கடைகளுக்கு 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு 500 கடைகள் இருக்கும், ஒரு கடை இருக்கும் அப்படின்ற மாதிரி லூசு மாதிரி எதையோ பேசி தொலைஞ்சாரு. 2.5 கோடி அடையாள அட்டை, அதாவது குடும்ப அடையாள அட்டைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பிடிஎஸ் சிஸ்டம் படி இந்தியாவிலேயே இந்த ரேஷன் திட்டம் பிடிஎஸ் சிஸ்டம் படி ஒரு ரூட்டு அது கரெக்டாக போய் சேர்ற ஒரு மாநிலம், சிறப்பாக செயல்படுற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இல்லை நீ என்னத்தை குறைய கண்டுட்ட? நல்லா சிறப்பாக ஆட்சி நடக்குதுன்ற இது பாண்டிச்சேரியிலேயே முக்காவாசி வருஷம் மூடிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போதான் திறந்துருக்காங்க. இங்கே ஒருபோதும் நிறுத்தினது இல்லை. அனைவருக்கும் சமம். அந்த ரேஷன் கடை எல்லாருக்குமே கரெக்டாக போய் சேர்ற அளவுக்கு இருக்கு. இவர் வந்து 500 கார்டுக்கு ஒரு கடை அப்படின்னா 2.5 கோடியில் 500 பிரிச்சா இன்னும் எத்தனை 1000 கடைகளை உருவாக்கணும், எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு கட்டடங்கள், எவ்வளவு மேன் பவர்னு போட்டு எவ்வளவு நிதிச்சுமையை ஏற்றுறதுக்கான வேலையை பார்க்குறாரு இந்த தற்கொலை. அப்புறம் ஆண் இடையாளர்கள் இருக்கிற இடத்துல ஆண் விநியோகஸ்தர் இருப்பாங்க, பெண் இடையாளர்கள் பெண் இப்போ நீ இதில் என்ன குறைய கண்டுட்ட? இங்கே என்ன ஏதாவது அத்துமீறல்கள் இருந்திருக்கா, இல்லை பாலியல் புகார்கள் இருந்திருக்கா? இது என்ன குறைய கண்டுட்ட? உண்மையிலேயே சொல்கிறேன், அங்கன்வாடி ஊழியர்களை பாதி பேர் அங்கே இருக்காங்க. நாம்கோ அப்புறம் ராம்கி இந்த மாதிரியான ஸ்கீம்லேயும் உள்ள வேலை செய்கிறாங்க கான்ட்ராக்டில். அவங்க எல்லாருமே இறங்கி விஜய்க்கு எதிராக போராடணும். நீ எப்படா எங்களை சொல்லுவ அப்படின்னு சொல்லி போராடணும். ரெண்டுமே பெண்களாக ரேஷன் கடையில் இருந்தால் பெண்கள் எப்படா லாரியில் வர அரிசி மூட்டை இறக்கி வைப்பாங்க? பைத்தியக்காரம், புரியல. நீ சொல்கிற 500 கடையும் உருவாக்குனதுக்கு அப்புறமா எப்படி பெண்கள் போய் அரிசி கடையில் அவ்வளோ பேர் இறக்கி வைப்பாங்க? கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாம். அந்த அளவுக்கு தான் நம்ம அண்ணன் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம், 5 ஏக்கருக்கு குறைவாக இருப்பவர்களுடைய கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்வதற்கும், நல்லா தள்ளுபடி செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்களுடைய கடன் 50% தள்ளுபடி செய்வதற்கும் பரிசீலனை செய்யப்படும். ரத்துலாம் கிடையாது, பரிசீலனை செய்யப்படும். ரெண்டுமே ரத்து கிடையாது. நீங்க நல்லா நோட் பண்ணா அவர் பேசுனதுல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் அவருடைய ஸ்கேம். அப்புறம் கல்யாணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? எந்த இடத்துல ஸ்கீம்ல இருக்கு? அப்படி எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலைன்னு எந்த ஸ்கீம்ல தெளிவான ஒரு புரிதல்ல அப்படி ஒரு திட்டமே அவங்க வந்து கொடுக்கல. பெண்கள் பத்தி நீ அக்கறையே படாத தளபதி. இங்க வந்து பல பெண்களுக்கான திட்டங்கள்ல இங்க முன்மாதிரியா தமிழ்நாடு விளங்கிக்கிட்டு இருக்கு. நீ அதெல்லாம் வந்து நீ வந்து பேசியிருக்கணும். அடுத்து பெரிய பெரிய திட்டங்கள்லாம் எலெக்ஷன் நெருங்கும் போது தான் திமுக கொண்டு வருதுன்னு ஒரு பொய் நாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னோம்னா, ஏற்கனவே என்னுடைய காணொலியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். 2021 மட்டும் எத்தனை திட்டங்கள் வந்துச்சு, 2022 மட்டும் எத்தனை பெரிய திட்டங்கள் வந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும். பேருந்துகளில் மகளிருக்கு இலவச திட்டம் எந்த ஆண்டு வந்துச்சு? மாதம் 1000 ரூபாய் 24 வந்துச்சு. இல்லம் தேடி கல்வியா, இல்லம் தேடி மருத்துவம் ஆகட்டும், நான் முதல்வன் திட்டம், அப்புறம் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டம், இப்படி பல திட்டங்கள் எல்லாமே எந்த ஆண்டு வந்துச்சு? முக்கியமாக காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு வந்துச்சுன்னு நீங்கள் டேட்டா போடுங்க. ஒன்று நான் சொல்லி நம்ப வேணாம். திமுக ஆட்சி 2021 அமைந்த பிறகு அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தேதி வாரியாக விவரிக்கவும் சும்மா கூகுள் பண்ணுங்க, தெளிவாக வரும். அப்புறம் இவனை செருப்பால் அடிங்க. அது நாம் வந்து சொல்ல வேண்டிய. அப்புறமா தண்ணீர் திவால் பற்றி ஐநா சபை சொன்னதை தந்தி சொன்பாடு போட்டதை நாங்கள் அப்படியே வெம்பி பேசிட்டேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. தண்ணீர் திவால் பற்றி ஐநா சபை பேசிச்சு. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைன்னு மட்டும் இந்த ஆளு பேசுகிறாரு. அது மட்டும் கொள்ளை கிடையாது. அது கொள்ளை தான், ஆனால் அது மட்டும் கொள்ளை கிடையாது. இங்கே மழை வளம் பெருசாக இல்லை, மழை இல்லை. அது மட்டும் இல்லாமல் போர்வெல் இங்கே இன்னைக்கு அதிகமாயிருச்சு, பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. இதுதான் முக்கியமான ஒரு டேட்டா. பூலக நண்பர்கள் வந்து ஒரு சர்வே சொல்கிறாங்க, கடல் வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட அளவு முன்னேறிக்கிட்டே இருக்கு. அது வந்து குளோபலைசேஷன், அது இயற்கை. நீங்கள் அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல முடியுமா? அது எதோட ரிலேட் பண்ணுறான்னு இவன் வந்து நம்ம வந்து நோட் பண்ணி பேச வேண்டியிருக்கு. அடுத்ததா விவசாயம். நான் அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயியாக பிறப்பேன். ஏன் இந்த ஜென்மத்தில் நான் பிடுங்க போறியா? உன் வயசு என்ன 50 தானே? இன்னும் 50 வருஷம் இருக்குல்ல. சினிமா வேணான்னு வந்துட்டு அப்புறம் உனக்கு என்ன வேலை இருக்குது? போய் இறங்கு, போய் வேலை செய், சினிமா கற்றுக்க. 2 வருஷம் ஆகுமா விவசாயம் கற்றுக்க? என்ன இருக்கா? 2 வருஷம் கற்றுக்கிட்டா கூட நான் இந்த வருஷம் விவசாயியாக பிறப்பேன், அடுத்த வருஷம் மீனவனாக பிறப்பேன், அதுக்கடுத்த வருஷம் 5 ரூபா டாக்டராக பிறப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் நாட்டு வைத்தியராக பிறப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் என்னவா பிறப்பேன், மாடு மேய்க்கிறவனா பிறப்பேன். நீ எந்த ஜென்மத்தெல்லாம் போவேனா? இப்பயே நீ கற்றுக்கலாம். நீ நிற்கிறது விவசாய பூமி தஞ்சாவூர்.
கீழ்த்தஞ்சையில அரைப்படி நெல்லு கேட்டதுக்காக 48 விவசாயிகளை எரிச்சு கொன்ன அந்த பூமி இன்னைக்கு சிகப்பு பூமியா மாறி இருக்கு. அந்த கீழ்வெண்மணியில போய் நீ உறுதிமொழி எடுத்து இந்த நாள்ல இருந்தே நீ விவசாயி ஆகலாமே. அதை விட்டுட்டு மறுநாள் இந்நேரம் இந்த தேதியில நான் பேசிட்டு இருக்க தேதியில வீட்டில் உட்காந்து கெலாக்ஸ் ஓட்ஸ்ன்னு தின்னுட்டு இருப்பேன். அவ்வளவுதான் உன் புத்தி. அப்படிதான் நம்ம வந்து பேசணும். அடுத்து கடல் விவசாயிகள், கடல் விவசாய மீனவர்கள். எந்த மீனவனாவது கடல்ல போய் உரம் போட்டு குளத்துல போடுற மாதிரி இல்ல குட்டையில போடுற மாதிரி உரம் போட்டு மீனை உற்பத்தி செஞ்சு அப்புறமா போய் வேட்டையாடுறானா? கடல் மீனவர்கள்ன்றது ஒரு அழியாத வேட்டை தொழில். பாரம்பரியமான வேட்டை தொழில் இன்னைக்கு எல்லாமே முடங்கிருச்சு. ஆனா இன்னைக்கும் அழியாத ஒரே வேட்டை தொழில் அது. அதை போய் விவசாயங்கிறான் இந்த தற்குறி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா, மீனவர்களை இலங்கை அரசாங்கம் தாக்காம நான் பாத்துக்குவேன். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரும் கை வைக்க முடியாது. நீ என்ன புடுங்குவ? முதலமைச்சர் வந்து கையெழுத்து மட்டும்தான், லெட்டர் மட்டும் தான் எழுதுறாரா? நீ என்ன கிளிப்ப? மாநில அரசுக்குன்னு என்ன உரிமை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். மாநில அரசால ஒரு பக்கத்து நாடு வந்து அடிக்குது அப்படின்னா அந்த நாட்டை தமிழ்நாடு ஃபோர்ஸை வச்சு அடிக்க முடியுமா? இல்லை அவங்கள தொட முடியுமா? அப்படி தொட்டா என்ன ஆகும்? சீமான் அண்ணன் தற்குறி மாதிரி சொல்லுவார், மீனவர்கள்ட்டே நான் துப்பாக்கி கொடுப்பேன், நெய்தல் படாமப்பேன், அடிச்சு விரட்டுவேன்னு. அப்படியெல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இது 2 நாட்டுக்கு உண்டான பிரச்சனையா மாறிடும். இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு பதில் சொல்லணும், இந்திய அரசாங்கம் ஐநா சபைக்கு பதில் சொல்லணும். அப்படியெல்லாம் போய் கை வைக்க முடியாது. அப்ப மாநில அரசாங்கத்துக்கான உரிமை என்ன? மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் மூலியமா அழுத்தம் கொடுக்கணும். அதை தான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான் செய்ய முடியும். அதிகபட்சம் இந்த நாட்டுக்குள்ள போராட்டமும் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். அதிகாரப்பூர்வமான வலுவான ஒரு எதிர்ப்புனா இங்க இருந்து ஆட்சியில இருக்கிறவங்க ஒரு 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 கண்டன அறிக்கையை, ஒரு அழுத்தத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க முடியும். அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். வேற என்ன செய்யணும் உனக்கு? இவர் வந்தா போய் சுறா மாதிரி உள்ள இறங்கி போய் அவன் போட்டில் இருக்க வயரை கடிச்சு துப்பிட்டு இப்படிக்கா வந்துருவார் போல, அவன் அப்படியே முழுங்கி செத்துருவான். அந்த மாதிரிலாம் கான்செப்ட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து கேவலமா போயிருவீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்ததா, தமிழ்நாட்டு கிரிக்கெட் அணியை கூட டெல்லியால தொட முடியாது. அதுக்கு உதாரணத்துக்கு டெல்லிக்கும் இங்கேயும் தேர்தல் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். எதுக்கு வந்தார்? காது குத்துக்கு வந்தாரா? தேர்தல் பரப்புரை, அனைத்து கட்சி கூட்டமும் மேடையில இருக்கு. முருகன் வந்து தீர்ப்பு கொடுப்பாரு, நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு போறாரு. என்டிஏ கூட்டணி தானே ஸ்டேஜ் முழுக்க இருக்கு. அப்ப என்டிஏக்கும் இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்க இந்தியா கூட்டணிக்கும் தானே போட்டி. அது அப்படிலாம் இல்லை. நான் விஜய்க்கும் போடா இந்த மாதிரி நம்ம திட்டிடணும், கூச்சப்படக்கூடாது. என்டிஏல அவ்வளோ பெரிய வலுவான ஒரு கூட்டணி அவங்க உருவாக்கிட்டு எதிர்க்கிறதுக்காக சங்கிகள் ஒன்று சேரும் போது, இங்க முற்போக்கு சக்திகள், சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்னா சேரும்போது 2 பேருக்கு தான் போட்டி. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா சங்கலம் மிதிச்சிருவோம். அதை நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல கிரிக்கெட் அணி, தமிழ்நாட்டுக்கு எதிராக கிரிக்கெட் அணி தற்கூறிங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு கிரிக்கெட் அணியே கிடையாது. கேட்டா சிஎஸ்கே. சிஎஸ்கேல விளையாடுறவன் எவனுமே தமிழ்நாட்டுக்காரன் இல்லடா. தமிழ்நாட்டுக்காரன் எல்லா அணிலையும் பிரிஞ்சு கிடக்குறான். எதை உதாரணமா சொல்றதுன்னு கூட தெரியாம நீ எழுதி கொடுத்ததை மேய்ஞ்சிட்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்லாம் நாங்க பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறமா இன்னும் ஒரு திட்டங்களை வந்து நம்ம சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அரசு வேலை மட்டும் இல்ல, தனியார் வேலை வாய்ப்புகள்லையும் நாங்க வந்து தீவிரம் காட்டுவோம் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. இந்த திமுக ஆட்சியிலேயே மொத்த முதலீடு MOUல 2024 மூலம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 மூலம் 6 லட்சம் கோடி மேல் முதலீடு ஒப்பந்தங்கள். அதாவது 2021 இருந்து 2025 வரைக்கும் மொத்த MOU கமிட்மெண்ட்ஸ்ல சுமார் 8 முதல் 10 லட்சம் கோடி அளவில் இந்தியாவிலேயே அதிக முதலீடு ஈர்த்த மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. வேலைவாய்ப்புகள், அண்மை கணக்குகள், நேரடியாக வேலைவாய்ப்புகள் சுமார் 8 முதல் 10 லட்சம். இதையெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் இந்த ஆளுக்கு ஜான் வந்து ஒழுங்கா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தென்னந்தெளிவா சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. எப்பெல்லாம் மேடைக்கு ஏறி இந்த மாதிரி டேட்டாவோட பேசி நான் பெரிய புத்திசாலின்னு காட்டுறாரோ, அதே டேட்டாவாலேயே செருப்பால் அடிச்சு நீ ஒரு தற்குறி தான் அப்படின்னு சொல்ற இடத்துல நாங்களும் இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.